தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ மெயினாக வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான். ஸோ அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான். இப்போது நமக்கு நிறைய கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாம் தொடர்பாக நிறையாவே போயிட்டு இருந்தது. நாமளும் வந்து நிறைய வீடியோ கொடுத்துருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, மாணவர்கள் அமைப்பு வந்து கேஸ் போட்டிருந்தாங்க ஏற்கனவே. அதாவது நீட்டோடைய கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகிடுச்சு, இதற்கு வந்து ஒரு தீர்வு வரணும் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த போனஸ் மார்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த இதெல்லாமே பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, கேஸ் எதற்காக போட்டாங்கன்னா, நீட் எக்ஸாமை திரும்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம், அதாவது ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க மாணவர்கள் அமைப்பு. அதற்கு உண்டான ஒரு தீர்வு வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த தீர்வுக்கு உடனடியாக வந்து அவங்க போட்ட அந்த கேஸுக்கு வந்து உடனடியாக தீர்வுன்றது இல்லாமல், இந்த தீர்வு வந்து இப்போதைக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்லிவிட்டு அடுத்த ஹியரிங் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ ஜூலை 8ஆம் தேதின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நமக்கு 1 மந்த் இருக்குது. இந்த 1 மந்த் வரைக்குமே அப்போ நீட்டோடைய நமக்கு கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துடுது இல்லையா? அதற்கும் சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, தீர்வு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் நடத்துவதற்கு எந்த தடையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கேஸ் போட்டவங்க வந்து ஏற்கனவே சொன்னது என்னென்னா, நீட் எக்ஸாமை திரும்ப வைக்கணும், கவுன்சிலிங் இப்போதைக்கு வந்து அதை நிறுத்தணும், தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாணவர்களோட எதிர்காலம் அப்படின்றதுனால கவுன்சிலிங்க்கு வந்து தடை இல்லை, அது வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. இரண்டாவது வந்து இந்த அடுத்த ஹியரிங் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் மாற்றி வச்சுட்டாங்க. இது இல்லாமல் என்டிஏக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் தொடர்பான விஷயத்தை வந்து அதை கன்சிடர் பண்ணி என்னன்ற தகவல் வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி என்டிஏ தரப்புக்கும் வந்து அவங்க நோட்டீஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் கேஸ் போயிட்டுருக்கு, அது நார்த் சைடில் பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு, நமக்கு தெரியும். இது மட்டுமே கேஸ் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் மட்டுமே இல்லை, லோக்கல் கோர்ட், அதாவது அங்கே இருக்கிற ஹை கோர்ட், இந்த மாதிரி கோர்ட்லேயுமே வந்து இன்னும் நிறைய விஷயங்களுக்காக, அதை நீட் தொடர்பான நிறைய விஷயங்களுக்காக கேஸ் ஆனது போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு நமக்கு என்ன சொன்னாலும், ஃபஸ்ட்டு விஷயம், கவுன்சிலிங் நடத்துவதற்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, விரைவில் நமக்கு கவுன்சிலிங் இப்போ வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது விரைவில் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால மேக்ஸிமம் வந்து என்டிஏ என்ன பண்ணுவாங்கன்னா, என்டிஏ கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. என்டிஏ அதை கொடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் என்டிஏ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க கவுன்சிலிங் எப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத. அதுக்கப்புறமா தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் சரி, சென்டாக் மூலமாக நடக்கிற பாண்டிச்சேரி மெடிக்கல் கவுன்சிலிங்கும் சரி, எல்லாமே நமக்கு வந்து அப்டேட்டை கொடுப்பாங்க. கவுன்சிலிங்குரிய கால்ஃபர் கொடுப்பாங்க. ஸோ இப்போது தடை இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால மிக விரைவில் வந்து இது கண்டிப்பாக நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்குரிய நோட்டிஃபிகேஷன், அதற்குரிய கால்ஃபர் வந்து தமிழக அரசாங்கம் செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க, நிறைய மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒர்க் எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், எவ்வளோ மதிப்பெண் நமக்கு இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு என்னென்ன சான்றிதழ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்றத தயார் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருங்க. எந்த நேரத்துலையும் எப்படி நமக்கு நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில், அதாவது 14ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் இமிடியேட்டாக 4ஆம் தேதியை டக்குன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கவுன்சிலிங்கோட கால்ஃபர் வந்து இமிடியேட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த நேரத்தில் இது வந்தாலுமே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அது வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுப்போம், எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கு ஒரு டெமோ வீடியோ கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, எதையும் போட்டு நீங்கள் குழப்பிக்காமல், கவுன்சிலிங் வந்து விரைவில் வரப்போகுது, அதற்குண்டான விஷயங்களை நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னாவே போதுமானது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.